டியூப் தமிழ் வணக்கம். உலகக்கிண்ண உதைபந்தாட்ட போட்டியில் நேற்று நோர்வே அதிர்ச்சி வெற்றியை பெற்று உலக உதைபந்தாட்ட ரசிகர்களை பெரும் ஆச்சரியத்தில் தள்ளியது. உலகக்கிண்ண உதைபந்தாட்டத்தை பல தடவைகள் கைப்பற்றி இந்த தடவையும் இறுதியாட்டத்தில் மோதும் என்று கருதப்பட்ட பிரேசில் அணியை தோற்கடித்து வெளியேற்றியது நோர்வே. இதனால் உலகக்கிண்ண உதைபந்தாட்டத்தின் அடுத்த கட்ட காலிறுதி போட்டியில் விளையாட முடியாத நிலையை சந்தித்து நாக் அவுட் முறையில் பிரேசில் வெளியேறி இருப்பது ஆடுகளத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. நோர்வேயினுடைய விளையாட்டு வீரர் ஏர்லிங் ஹாலண்ட் 2 கோல்களை போட்டு இந்த வெற்றியை தமக்காக மாற்றிக்கொண்டார். இந்த ஆட்டம் ஆரம்பித்த பொழுதே முதலாவதாக நோர்வே ஒரு கோலை போட்டது. அந்த கோல் ஆஃப் சைட் என்று மத்தியஸ்தர் முடிவு செய்த காரணத்தினால் செல்லுபடியற்று போனது. இதனால் இடைவேளை வரை 0-0 என்கின்ற அளவில் ஆட்டம் இருந்தது. இடைவேளைக்கு பின்னரும் விறுவிறுப்பாக ஆட்டம் நடைபெற்றது. இருப்பினும் பிரேசில் அணியினருக்கு ஆட்டம் ஆரம்பித்த 15வது நிமிடத்தில் ஒரு பெனால்டி அடிக்கின்ற அதிர்ஷ்டம் கிடைத்தது. அந்த அடியை பிரேசிலினுடைய வீரர் தப்பாக அடித்ததனால் மிக எளிதாக நோர்வேயினுடைய கோல் காப்பாளர் ஆர்ஜன் நைலாண்ட் தடுத்தார். இது பிரேசிலுக்கு இடைவேளைக்கு முந்திய பலத்த அடியாகவும் இழப்பாகவும் இருந்தது. அதை தொடர்ந்து பிரேசிலிய வீரர்கள் பல கோல்களை அடித்தாலும் அவற்றை எல்லாம் நோர்வேயினுடைய கோல் காப்பாளர் கச்சிதமாக தடுத்த காரணத்தினால் பிரேசில் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக சந்தித்துக் கொண்டே இருந்தது. நோர்வேயினுடைய கோல் காப்பாளரினுடைய திறமை காரணத்தினால் பிரேசிலினால் எவ்வளவு சிறப்பாக விளையாடினாலும் கோலை போட முடியாத நிலையில் நோர்வேயினுடைய வீரர் ஹார்லாண்ட் 79வது நிமிடத்தில் தலையினால் அடித்து முதலாவது கோலை போட்ட பொழுது வெற்றி நோர்வேயின் பக்கமாக திரும்பியது. அதை தொடர்ந்து 90வது நிமிடத்தில் ஆட்டம் முடிவடைகின்ற தருணத்தில் நோர்வேயினுடைய ஏர்லிங் ஹார்லாண்ட் 2வது கோலையும் போட்டார். இதனால் பெரும் நெருக்கடி ஏற்பட அடுத்து கிடைத்த பெனால்டி முறை ஒன்றின் மூலமாக பிரேசில் நாட்டினுடைய நெய்மார் அதை கச்சிதமாக அடித்து ஆட்டத்தை 2-1 என்ற கோல் கணக்கில் கொண்டு வந்தார். ஆனால் அதன் பின்னர் பிரேசிலிய வீரர்கள் விரைவாக தொழில்பட்டாலும் கூட காலம் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. அதற்கு மேல் மேலதிகமாக ஒரு கோலை போட்டு ஆட்டத்தை சமநிலைப்படுத்தி அடுத்த தொடர் ஆட்டத்தில் வெற்றி பெற அவர்களுக்கு நேரம் போதாத காரணத்தினால் தோற்று போனார்கள். பிரேசிலுக்கு இந்த ஆட்டத்தில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கவில்லை என்றே கூற வேண்டும். அவர்கள் வெற்றி அடிகளை பலது அடித்த பொழுதிலும் கூட அவை எல்லாமே சறுக்கி போய்விட்டன. ஆனால் நோர்வேயினுடைய அடிகள் சரியாக கோல் போஸ்டிற்குள் இறங்கிவிட்டன. இதனால் நோர்வே வரலாற்று புகழ்மிக்க வெற்றியை பெற்றிருக்கின்றது. நோர்வேயினுடைய வரலாற்றில் காலிறுதி போட்டிக்கு நோர்வே அணி என்றுமே உலக கிண்ணத்தில் சென்றது கிடையாது. இப்பொழுது சென்று இருப்பதானது நோர்வே நாடே விழாக்கோலம் பூண்ட நிலையாகவும் பிரேசில் நாடே துக்கத்தில் வீழ்ந்த நிலையாகவும், இறுதியாட்டத்தில் பிரேசில் போன்ற ஒரு சிறந்த அணி விளையாடாமல் போனால் அந்த இறுதி ஆட்டமே சுவாரஸ்யம் இல்லாமல் போக போகின்றதே என்கின்ற உலக ரசிகர்களுடைய கவலையும் சூதாட்ட பணம் கட்டுகின்ற நிறுவனங்களினுடைய கவலைகளும் உச்சகட்டத்தில் இருக்கின்றன. ஆட்டங்கள் திசை திரும்பிக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவினுடைய பிரபல ஆய்வாளர் ஜேசன் ட்ரெய்லே எழுதிய கட்டுரை இன்றைய நாளில் கண்களை கவர்வதாக இருக்கின்றது. அவர் குறிப்பிடுகின்றார், நேற்றைய செய்தியில் அமெரிக்க மக்கள் பிளவுபட்டு கிடக்கின்றார்கள், தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றார்கள், அவர்களுடைய எண்ணங்கள் வீழ்ச்சியடைந்து இருக்கின்றன. இது ஒரு பின்னடைவு. 250 வருட சுதந்திரத்தில் இவர்கள் கண்டது இதுதான் என்றும் சுதந்திரத்தினால் இவர்கள் அடைந்தது எதுவும் இல்லை என்ற கட்டுரைக்கு மாறாக மேலும் பல உதாரணங்களை தந்திருக்கின்றார். அமெரிக்க மக்கள் ஏதோ 250வது சுதந்திர தினத்தில் மட்டும்தான் இப்படி கவலையுடன் இருக்கின்றார்கள் என்று அல்ல. அமெரிக்காவினுடைய 100வது சுதந்திர தினம் 1876 வந்த பொழுது அப்பொழுதும் இப்படித்தான் இருந்தார்கள். அப்பொழுது ஆட்சியில் இருந்த யூலிசஸ் எஸ் கிராண்ட் அதிபர் ஆட்சி ஊழலில் சிக்கப்பட்டு இருந்தது. அமெரிக்க உள்நாட்டு போர்களினால் ஏற்பட்ட மன வடுக்களினால் வடபுல அமெரிக்கா, தென்புல அமெரிக்கா என்று அமெரிக்கா 2ஆக பிளவுபட்டு நின்றது. 100 வருட சுதந்திரமானது எங்களுக்கு எதையும் தரவில்லை என்கின்ற மன விரக்தியும் இழப்பு நிலையும் அமெரிக்க மக்களுக்கு அன்றும் இருந்தது.
200வது சுதந்திர தினம் எல்லா நம்பிக்கைகளும் குலைந்து போனதாகவே இருந்தது. வாட்டர்கேட் ஒட்டுக்கேட்டல் விவகாரத்தினால் அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த ரிச்சர்ட் நிக்சன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை அதற்கு முன்னர் தான் வந்தது. அதே கால பகுதியில் 2 முன்னைய அதிபர்கள் மரணமடைந்தார்கள். அமெரிக்க சமூகமானது மிகப்பெரிய அவமானகரமான நிலையை அடைந்து பெரும் தோல்வியையும் வியட்நாம் போரில் தோல்வியை சந்தித்த பின்னடைவையும் சந்தித்து பிளவுபட்ட தோற்றுப்போன மனோநிலை கொண்ட ஒரு சமுதாயமாகத்தான் இருந்தது. அவர்கள் என்றும் மகிழ்ச்சியாக இருந்ததில்லை. அமெரிக்காவினுடைய சுதந்திரமானது அமெரிக்க அரசியல் கட்சிகளை ஊழலில் இருந்து காப்பாற்றி எடுக்கின்ற தகுதி உள்ளதாக இருக்கவில்லை. இன்றும் பல விடயங்களில் அமெரிக்க அரசியல்வாதிகள் நீதிமன்ற குற்றவாளிகளாகவே நிற்கின்றார்கள், அதிபர் உட்பட. 2வது கேள்வி, அமெரிக்க சமுதாயத்தில் ஆப்பிரிக்க மக்களினுடைய இடம் என்ன என்ற கேள்விக்கு இன்று வரை தீர்க்கமான ஒரு பதில் கிடைக்கவில்லை. 3வதாக, அமெரிக்காவினுடைய பூர்வ குடி மக்களாகிய செவ்விந்தியர் போன்றவர்களும் ஆரம்பகால மக்களும் உண்மையான அமெரிக்காவினுடைய உரிமை உடையவர்கள் இவர்கள்தான். அமெரிக்க குடியேறிகளினால் இவர்களுடைய வாழ்க்கை முற்றாகவே அழிந்து போகின்ற நிலையை அடைந்து விட்டது. இதை காப்பாற்றுவது எப்படி? இதற்கும் அமெரிக்கர்களிடம் பதில் இல்லை. உலகத்தில் அழிந்து போகின்ற பறவைகள், அழிந்து போகின்ற இனங்கள், என்றோ இறந்து போன டைனோசோர்களை மீட்டெடுத்து திரைப்படமாக்கி கொண்டிருக்கின்ற அமெரிக்கர்கள் உண்மையான அமெரிக்காவினுடைய குடிமக்களை காப்பாற்ற என்னதான் செய்தார்கள் என்றால் எதுவும் செய்யவில்லை 250 வருட சுதந்திர வரலாற்றில் என்பது அதனுடைய கருத்தாகும். அதிகார துஷ்பிரயோகம் அமெரிக்காவில் கொடிகட்டி பறக்கின்றது. திறமை ஈனம் அமெரிக்காவில் மிக பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. அரசியலில் இவர்கள்தான் ஈடுபடலாம், இந்த 2 கட்சிகள் தான் போட்டியிடலாம் என்பதனால் புரி தேய்ந்து போன எந்தவிதமான யுனிக்கான சிந்தனையும் இல்லாத, உலகத்தை காப்பாற்றக்கூடிய பேரறிவு இல்லாதவர்கள் எல்லாம் அரசியல் தலைமை தாங்கி நாட்டையும் உலகத்தையும் அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தகுதியற்றவர்கள் அதிகார கட்டிலில் இருப்பது அமெரிக்க சுதந்திர வரலாற்றில் பெரும் கொடுமையாக இருந்து வருகின்றது. இத்தகைய மோசமானவர்களுடைய கையில் சிக்கப்பட்ட அமெரிக்காவினுடைய சுதந்திரம் 250 வருடங்களாக உயிர் பிழைத்து இருப்பதே பெரிய விடயம் என்று அவர் எழுதுகின்றார். சுதந்திரம் என்றால் என்ன, அதற்கான வரையறை என்ன என்ற கேள்விக்கு தீர்க்கமான ஒரு பதில் இன்று ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்திடம் கூட இல்லை. எனவே மனிதர்கள் ஏற்படுத்திய ஒரு ஸ்ட்ரக்சரில் சுதந்திரம் என்பதும் சுதந்திரம் இல்லை என்பதும் மனிதர்களினால் உருவாக்கப்பட்ட ஆட்சி முறையில் இருந்தே உருவாகி இருக்கின்றது. மனிதர்களுடைய ஆட்சி முறையானது மனித குலத்தை சீர்மைப்படுத்தி அழிந்து போகாமல் காட்டு மிராண்டிகளாக வாழாமல் நாகரிகமானவர்களாக வாழ வைப்பதற்கான முயற்சியாகவே இருக்கின்றது. இந்த சுதந்திரமானது 250 வருடங்கள் அமெரிக்காவில் எதிர்பார்த்த பலனை தந்திருக்கின்றதா என்றால் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாரதியார் இந்திய சுதந்திரத்திற்கு பாடியது இன்று எவ்வளவு பலனை தந்திருக்கின்றது என்ற கேள்வி இருக்கின்றது. அதுபோல இலங்கை சுதந்திரம் பெற்ற பொழுது நவாலியூர் சோமசுந்தர புலவர் ஆனந்த சேவல்கள் எங்கும் கூவின, அடிமை வறுமைகள் அந்தாரம் போயின, ஊனம் தவிர்ந்தது, சுதந்திர சூரியன் உதித்தனன் உதித்தனனே என்று 1948ஆம் ஆண்டு பாடியது எப்படி இருக்கின்றது என்பதெல்லாம் சுதந்திரத்தின் பொழுது மக்கள் ஆனந்தம் அடைவதும் சுதந்திரத்தின் பின்னர் ஆனந்தத்தின் வீழ்ச்சிக்கு சுதந்திரமே காரணமாக இருப்பதும், சுதந்திரம் என்பதை நம்பி சுதந்திரம் என்றால் ஏதோ மிகப்பெரிய அதிசயம் என்று நினைத்து மக்கள் ஆனந்த கூத்தாடி சோகத்தில் விழுவதும் சுதந்திரத்தின் கதைகளாகவே இருந்து வருகின்றது. இது அமெரிக்காவிற்கும் இந்தியா இலங்கைக்கும் மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் சுதந்திரத்தின் கதை என்பது வேடிக்கையானதாகவே இருக்கின்றது. மாவோ சேத்துங்கினுடைய 1949ஆம் ஆண்டு சுதந்திரம் இன்று சீனாவில் எப்படி இருக்கின்றது, ரஷ்யாவில் லெனினுடைய 1917ஆம் ஆண்டு ரஷ்ய சுதந்திரத்தில் எப்படி இருக்கின்றது, ஜெர்மனியினுடைய நிலை இன்று எப்படி இருக்கின்றது, உலகத்தின் சுதந்திரத்திற்கு பெயர் பெற்ற பிரான்சில் இன்று என்னதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, இந்த சுதந்திரங்கள் எல்லாம் மக்களை சுதந்திரமாக வாழ வைத்தனவா என்ற கேள்விக்கு தொழிலாளர் உரிமைகள், தொழிலாளர் சம்பளம், பெண்களினுடைய நிலை என்று ஏகப்பட்ட விடயங்களில் சுதந்திரம் தோல்வியடைந்திருக்கின்றது என்றால் அது மிகை கூற்றும் அல்ல. இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.